குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே செவ்வாய் மற்றும் சூரியனுடைய இணைவு, ராஜ கிரகங்களினுடைய சேர்க்கை, ராசிக்குள்ளே ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இது தனிச்சு மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையில் அந்த கிரக சேர்க்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி மேலும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் இணைவு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்த ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் அமர்ந்திருக்கிறாரு, ராசியவே பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவானாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்குது. கைகால் மூட்டு வலிகளோ, உடல் அசதியோ, சோம்பேறித்தனமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஏதோ ஒரு உடல் குடைச்சல்கள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்குது குருவோட பார்வை. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது. உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ரமாகி உங்கள் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது கூடுதல் நன்மை தான். அடுத்த ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி 10க்குடையவருமான புதனும் 6-11க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் இணைவு பெற்று இருக்கிறாங்க. இங்கே புதனும் சுக்கிரனும் இணைவு மதன கோபால யோகத்தை ஏற்படுத்துது. கொஞ்சம் விரயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சில செலவுகளை பார்த்துருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். இந்த மாதம் அதில் நிறைய மாற்றங்கள் வர காத்திருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, மார்கழி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார். நன்மை. மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்று சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவரே எதிர்ப்புகளை, சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம், அவரே லாபத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு. ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் தான். நிறைய விஷயங்களுக்கு நன்மைகளையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன ஒரு சர்க்கிள்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் இறுதியில் மார்கழி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். தென் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எப்போ அப்படின்னா மார்கழி 28 ஜனவரி 12ஆம் தேதி அந்த பயிற்சி நடக்குது 2026. ஸோ அது சுக்கிரனுடைய நகர்வு. அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, அவரே 10க்குடையவர், தொழிலை சொல்லக்கூடிய கிரகம், வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம், விரயத்தில் இருக்குது. விரயஸ்தானத்தை தாண்டி வரக்கூடிய மார்கழி மாதம் 14ஆம் தேதி 29/12/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறார். ராசிக்குள்ளே புதன் வந்ததுன்னா திக்பலம்னு அர்த்தம். புதன் ராசிக்குள்ளே வரது திக்பலம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க காத்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனானிய குரு புதனுடைய வீட்லேயும், புதன் உங்களுடைய ராசிநாதன் குருவோட வீட்லேயும் இருக்காங்க. அப்போ புதன் குரு வீட்லேயும் குரு புதன் வீட்லேயும் இருக்கிறதுனால இந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. உங்களுடைய ராசிநாதன் முழுமையாக பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புதனுடைய பயிற்சிக்கு அப்புறம் நடக்க காத்திருக்கு. இப்போது இழந்த பலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலம் சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இந்த புதன் பகவான் அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பலம் 2 மடங்காக ஆவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. நன்மைகள் நிறைய நடக்க காத்திருக்கு இந்த புதனுடைய நகர்வுனால. புதன் ராசிக்குள்ளே இருந்தால் திக்பலம், அது வேறு.
பரிவர்த்தனையில் பலம், இதுவும் கூடுதல் நன்மைகள் தான். ஸோ இதுதான் அந்த மாத அமைப்புகளில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதிங்க. அவர் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லும்போதே நிறைய நன்மைகளை தரக்கூடிய கிரகம். இதற்கு முன்பு முன் ஜென்மத்தில், இதற்கு முன் நடந்த காலகட்டங்களில், வாழ்ந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன நல்லவைகளை செய்தீர்களோ அந்த நன்மைகளுக்குண்டான பலனை அனுபவிக்க தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது 9ஆம் அதிபதி. மேலும் 5ஆம் அதிபதியும் கூடுதலாக சொல்லலாம். 5ஆம் அதிபதி கூட தான் அந்த 9ஆம் அதிபதி இருக்குது. ராசி அதிபதியினுடைய பார்வையில் 1, 5, 9 திரிகோணம் இயங்குது. சிம்பிளாக நீங்கள் என்னென்னவெல்லாம் நன்மை செஞ்சீங்களோ அத்தனையும் அனுபவிக்க காத்திருக்கீங்க இந்த மாதம். அதற்குண்டான பலாபலனை இந்த மாதம் கட்டாயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். எந்த மாற்றமும் இல்லை. சார், நான் நன்மை செஞ்சனா தீமை செஞ்சனா எனக்கு தெரில, இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயங்கள் நடக்கணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப ஃபேவராக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக சிவனும் முருகனும் ஒரே சன்னதியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். தாராளமாக போகலாம். அது எப்படி எங்கே இருக்கும்? இந்த சிவனும் முருகனும் ஒரே மாதிரியான இடங்களில் இருக்குது அப்படின்னா, நிறைய கோவில், முருகன் கோவிலில் லிங்கம் இல்லாத முருகன் கோவிலே கிடையாது. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக பழனியில் திருஆவினன்குடி கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரே கருவறையில் முருகனும் சிவனும் இருக்காங்க. சிவனை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் வழிபாடு செய்யலாம். ஒரு முறை போயிட்டு வாங்க, இந்த மாத துவக்கத்துலேயே ஒரு முறை போயிட்டு வாங்க. எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு விடிவு எளிமையாக கிடைக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அப்படி சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிவராஜயோகம் ஏற்படுது. எப்படின்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜயோகமாக இருக்க காத்திருக்கு. அதுபோக தந்தை வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்க போகுது. அதே போல் இறையருள் பூரணமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே போல் பொறுப்புகள், இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, இல்லை ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து டெவலப் ஆகணும் இல்லையா? அதுக்காக முயற்சிகள் எடுக்காத மனிதர்களே கிடையாது. ஸோ அந்த முயற்சிகளுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கிடைக்க போது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு. ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இந்த மாதம் நடக்கிறதுக்கு காத்திருக்கு. ரெண்டாவது வேலை, தொழில் சம்மந்தமாக வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும், பிடிக்கணுன்ற முயற்சிகளை எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த சேஞ்ச், இடமாற்றம், வளர்ச்சிக்கான மாற்றங்கள் செய்யணுன்ற முயற்சிகள் இருந்துகிட்டு இருக்கும். அது எப்போவுமே ஒரு மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் எண்ணங்கள் ஒரு போல் இருந்தாலும் அதுக்கு உண்டான சூழல்கள் அமையறதில்லை எல்லாத்துக்குமே இல்லையா? ஸோ அப்போ அந்த எண்ணங்கள் ஒரு போல் இருந்தாலும் சூழல் அமையாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். என்ன இந்த சூரியனாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, வாழைப்பழத்தை இதுதான் வாழைப்பழம், இப்படி தான் சாப்பிட்ணும் தான் சூரியன் சொல்லி தருவார். குரு மாதிரி எடுத்து ஊட்டியெல்லாம் விட மாட்டார். அப்படிங்கும்போது வாய்ப்புகள் கிடைக்கும், சூழல்கள் அமையும், அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பார்த்துக்குங்க, என்னதான் நம்மளுக்கு அந்த சூழல்கள் இருந்தாலும் இது நம்மளுக்கானதா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்லேயே விட்டுருவோம் நம்ம. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பாக்கியஸ்தானத்தில். ஸோ அப்போ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி, இது நம்மளுக்கானதான நம்பி இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா குருவோட பார்வை இருக்க போது, இன்னும் 2-3 மாதத்துக்கு குரு பார்வை இருக்க தான் போகுது உங்களுடைய ராசிக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக தைரியமாக துணிஞ்சு செய்யலாம், வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிடலாம். அதே போல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேலைகள் இருக்குது, ஒரு மானியம் கிடைக்கல, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குது, ஒரு ஹையர் ஆஃபீஸில் பார்க்க போகணும், இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு நோட்டரி வக்கீலையோ யாராவது ஒருத்தரை பார்க்க போகணும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த காரியமாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க. நீங்கள் செய்யலைனாலும் அது உங்களை தேடி வந்துடும், உங்களுக்கான அம்சங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு நண்பர்களோட பேசுவீங்க, இந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே போய் பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த அரசாங்கம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறத கூட ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. என்ன ராசிக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் வந்தாச்சு, குருவோட பார்வை வேறு இருக்குது இல்லைங்களா? சூரியன் செவ்வாய் வந்துட்டாலே ரெண்டுமே ராஜகிரகங்கள். மனசுக்குள்ளே அப்படியே நான் தான் எல்லாமே, என்னால் முடியாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும், ஒரு கெத்தாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது அந்த விஷயம் என்ன பண்ணுதுன்னா கூட இருக்கிறவங்கள மதிக்க தவறிடுது. ஸோ நம்மளால தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஈகோ தடுக்கும்.
இந்த ஈகோ எங்கே போய் முடியும்னா, கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஈகோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரிவினை தான். நான் தான் பார்த்தேன், நீ தான் பார்த்தேன்ட்டு நம்மளுடைய பெருமைகளை மட்டுமே பேசிகிட்டு இருப்போம். சிம்பிளாக உங்களுடைய வாழ்க்கை துணை தனுசு ராசியாக தனுசு லக்னமாகவோ இருக்காங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது தனுசு ராசியோ தனுசு லக்னமாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களை சிம்பிளாக புகழ்ந்துருங்க. இந்த மாதம் நீ செஞ்சது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு புகழ்ந்துருங்க. அவங்ககிட்ட நீங்கள் என்ன காரியம் வேணாலும் வாங்கிக்கலாம். புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. கண்டிப்பாக என்ன காரியம் வேணாலும் வாங்கிக்கலாம், மனசார செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து கீழே இறக்கி பேசுனீங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகளும் கூட உண்டு. ஸோ அப்போ புகழ்ச்சி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட். சூரியன் அப்படிங்கிறது இவ்வளோ நன்மைகளை கொடுத்தாலும் அந்த ஈகோவை தலைகணத்தை கொடுக்குது. அது மட்டும் வேண்டாம் தனுசுக்கு. ஏன்னா அவங்களுடைய வெற்றியை அதை தள்ளி போடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர், அவரே 11ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு. இப்போ 6 கூடியவர் ராசிக்குள்ளே வந்து அமர்றார் அப்படிங்கும்போது வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பெண்ணினுடைய உதவியால், பெண்ணினுடைய உதவினால் வேலைகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களே எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண்ணை நம்பி எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் இந்த காலகட்ட எதிர்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். மார்கழி 5லேருந்து மார்கழி 28 வரைக்கும் பெண்களை நம்பி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது எதிரிகளையும் கடனையும் உடல் ரீதியாக நோயையும் தருவதற்கு வாய்ப்புகளை அதிகம் சொல்கிறது. ஆனால் அவங்க சொல்லி செய்கிறத நம்ம ஆடம்பரம் நினைப்போம், நம்ம சந்தோஷம்னு நினைப்போம். இது இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய ஆதிக்கம் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது முறைப்பெண் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், முறைப்பெண்ணாக இருக்கிறாங்க, அத்தை பையன் மாமன் பையன் இருக்காங்க அப்படின்னா, சரி அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக தான் அந்த எதிர்ப்புகளும் நோய்களும் தொந்தரவுகளும் வருவதற்கு காத்திருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, கொலீக்ஸ். ஸோ சிம்பிளாக முறைப்பெண்ணோ அத்தையோ சித்தியோ எந்த உறவாக இருந்தாலும் இருந்துட்டு போகணும். பெண்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்காதீங்க. மார்கழி 5ஆம் தேதியிலேருந்து மார்கழி 28ஆம் தேதி வரைக்கும் இறங்கினா கண்டிப்பாக கடன் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, நோய் உண்டு. சில நேரங்களில் விபத்துக்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்த காலம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, அல்லது பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்தினா விபத்துக்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு மீறி ஏதாவது பண்ணிட்டோம், ஆல்ரெடி அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு உண்டான வழியையும் இந்த மாதம் தான் காட்டும். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம், மார்கழி மாதம் கடைசி வாரம், தை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆல்ரெடி அந்த பெண்களால் பிரச்சனை இருந்ததுன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வர்றதுக்கு. ஸோ ரெண்டையுமே அந்த சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். ஸோ நம்ம கூர்ந்து கவனித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. ஓகே, புதனோட குரு பரிவர்த்தனை ஆகுது மார்கழி 14ஆம் தேதி வரைக்கும். மார்கழி 14ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும், வேலையில் அலைச்சல் இருக்கும், தொழிலில் டென்ஷன் இருக்கும், நல்ல வருமானம் கிடைக்காது, புதுசாக ஒன்றும் இருக்கக்கூடிய தொழிலை டெவலப் பண்ணலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிற காசை இழந்துட்டு இருப்போம், அன்வான்டாக செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அதையெல்லாம் நிப்பாட்ட போகுது மார்கழி 14க்கு மேலே 29 டிசம்பர் 2025 அப்புறம் புதன் பயிற்சி ஆகுது. புதன் ராசிக்குள்ளே இருந்தால் திக்பலம் பரிவர்த்தனையில் பலமாகுது. வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நல்லபடியாக ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவுகள் செய்ததும் உண்டு தனுசு. ஸோ அவங்க ரெடி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே நேரத்தில் அவர்களுக்கு வேலை சொந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தான் ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு நடந்துகிட்ருப்பாங்க உங்களுடைய துணை. அது ஸ்டேபிளாக மாறும். இப்போ முன்னாடி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்து இப்போ ஸ்டேபிளாக மாறும். சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு அந்த புதன் போய் சேருது. கூட சூரியனும் செவ்வாயும் இருக்குது. புதன் குருவோட பரிவர்த்தனை. அப்போது உங்கள் மனசில் இருந்த எல்லா விதமான பயங்களும்
ஒரு சூழலில் உங்களை விட்டு வெளியே போகுது, விலகி போயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. பயமில்லாத தெளிந்த மனநிலைமையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறுகிறது. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் ஃபைனலாக சக்ஸஸ் அப்படிங்கிறது தனுசுக்கு இந்த மாதம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது தனுசுக்கு. தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது, மாமியாரனுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஒரு நல்ல ஒரு சூழல், மகிழ்ச்சி தரக்கூடிய நன்மையான சூழல்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள். சின்ன சின்ன தீமைகள் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு அல்லது சிவ வழிபாடு செய்துட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் தனுசு ராசி சிவ வழிபாடு செய்தாலே போதுமானது. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக தான் உங்களுக்கு மாதருக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.